நமச்சிவாய். ஜெய் வராகி. வாழ வைப்பால் வாராகி. சனி வக்ரம். ஜூலை மாதம் 16ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும், ஜூலை மாதம் 27ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும். அப்போது எப்படி பார்த்தாலும் சனி வக்ரம். இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். ஆனால் மீன ராசியை தாண்டி வரப்போகிறதில்ல. மெயினாக ஒரு 8 ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறார். ஒன்றுமே பண்ண முடியல. யார் யார்? மேஷராசி. மேஷராசிக்கு ஒரு பக்கம் ராகு, இன்னொரு பக்கம் சனி பகவான். சனி ஒரு பக்கம் தொந்தரவு கொடுக்குறாருன்னா, இன்னொரு பக்கம் ராகு சனி மேலே ஏறி நின்று நர்த்தனம் ஆட்டுறார். காளிங்க நர்த்தனம் மாதிரி சனி மேலே ஏறி நின்று ராகு ஆட்டுறார். தாங்க முடியல மேஷராசிக்கு. அதே போல் ரிஷபராசி என்பர்கள் அவங்களும் பல நெருக்கடிகளில் இருக்கிறாங்க. பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் கேட்கவே வேண்டாம். சிம்ம ராசி. சிம்ம ராசியில் நிறைய அன்பர்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி வரலும் கொடிகட்டி பறந்தவங்க, நல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க, நம்ம லைஃப் இப்படி மாறும், எனக்கு இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஏற்படும், வாழ்க்கையில் இப்படி ஒரு நெருக்கடி வரும்னு நினைக்கவே இல்லை சாமி, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடியவங்க சிம்ம ராசி அன்பர்கள். அதே போல தான் கன்னிராசி. பலதரப்பட்ட இடங்களிலிருந்து பிரச்சனைகள், எல்லா இடத்துலேருந்தும் பிரச்சனைகள். வேலை செய்கிற இடம், பழகிற இடம், தொழில் செய்யக்கூடிய இடம், கடன் வாங்கின இடம், கொடுத்த இடம், எல்லா இடத்துலையும் ஏமாற்றங்கள். கன்னிராசி. கேட்கவே வேண்டாம் விருச்சிகம், அதுக்கும் மேலே தனுசு, அப்புறம் கும்பம், மீன். அப்போ ஏறக்குறைய ஒரு 3 ராசி அன்பர்கள் தான் சிறப்பாக இருக்கிறாங்க. கடகம், துலாம், மகரம். இப்போ இந்த 3 பேரை தவிர 9 ராசியும் கால நேரம் சரியில்லாமல், மெயினாக கர்மகாரகனுடைய காரணம், கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ இந்த 9 ராசிக்கும் கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தீமைகள், கர்மா வினை காரணம். இந்த கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய யார் இந்த துன்பத்திற்கு காரணமோ அவர் வக்ரகதி பெறுகின்ற காரணத்தினால் மேற்சொன்ன 9 ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ப்ரீத்திங் டைம் கிடைக்கும். கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கலாம். நிறைய பிரச்சனைகளை டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி முடிச்சுக்கலாம். நல்ல ஒரு பரிகாரங்கள், வழிபாடுகள் செய்வீர்களேயானால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அப்போ இந்த சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது பொதுவாக 12 ராசி அன்பர்களுக்கு என்று சொன்னாலும், குறிப்பாக இந்த 9 ராசி அன்பர்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஒரு ராசி அன்பர்களுக்குமே ரொம்ப முக்கியம். மெயினாக இந்த சனி வக்ர காலத்தில் நல்ல வேலைவாய்ப்பு, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், உடல்நிலை ஆரோக்கியம், மெயினாக மனசில் இருக்கக்கூடிய பயம், ஒரு கில்ட்டினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். மனசில் ஒரு தேவையில்லாத பயம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி பயம் இருக்குமே, ஆனால் அந்த பயம் விலகும். இதுக்கெல்லாம் என்ன வழி? இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி? அல்லது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? இந்த சனி வக்ரத்தை பயன்படுத்தி நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? இதை போல் பல கேள்விகள். இதுக்கு முழு ப்ரீஃபாக பதில் சொல்ல போகிறேன். வாங்க உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம். சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு என்ன சொல்கிறது? உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்டமான காலம். ஒரு அதிர்ஷ்டமான காலம். அவ்வளவு பிரச்சனைகள். ஒரு பெரிய நிறுவனம் வச்சு நடத்துகின்ற ஒரு குடும்பம், ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு 400 பேர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நல்ல டர்ன் ஓவர். மாதத்துக்கே அவங்க எப்படி பார்த்தாலும் டர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணுவாங்க மாதத்துக்கு. அப்போ வருஷத்துக்கு ஒரு 40 கோடி 50 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்க எல்லாருமே கூட இப்போது பார்த்தீங்கன்னாக்கா சமீப காலமாக வாஸ்து பிரச்சனை இருக்கா, வீடு பிரச்சனை இருக்கா, எதனால் நமக்கு இந்த கஷ்டம் வந்தது, அந்த ஒரு மிஷின் வாங்கி போட்ட சமயம் அதுதான் ஒரு காரணமாக இருக்குது. இப்போ அந்த இடத்த கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம், அதுதான் பிரச்சனை. எதெல்லாம் யோசிக்கணுமோ எதெல்லாம் யோசிக்கக்கூடாதோ, நம்ம பிரச்சனைக்கு எது காரணம்னு அவங்க அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க, தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, போட்டு மண்டையை குழப்பிக்காதீங்க, போட்டு மண்டையை பிசைஞ்சு உடச்சிக்காதீங்க. நல்ல நல்ல புத்திசாலிகள் கூட, நல்ல நல்ல திறமசாலிகள் கூட, நல்ல பேச்சாற்றல் இருக்கும், செயல்திறன்கள் இருக்கும், ஆனாலுமே கூட அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய, திறமசாலிகளாக இருக்கக்கூடிய, பக்தி இருக்கக்கூடிய, உண்மை இருக்கக்கூடிய, இது எல்லாத்துக்கும் மேலே வாய்சவலால் மற்றும் தைரியம் இருக்கக்கூடிய துணிச்சல் மிகுந்த சிம்ம ராசி அன்பர்களே, இவ்வளவு இருந்தும் அந்த துணிச்சல் இருக்குது, அந்த ஆளுமை திறன் இருக்குது. அப்புறம் ஏன் சாமி நாங்கள் கஷ்டப்படுறோம் சார்? இது சனி பகவானால் நேர்ந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது. இதை யோசிச்சிங்களா? இதை கண்டுபிடிச்சிங்களா? யாராவது உங்களுக்கு எடுத்து சொன்னாங்களா? யோசித்து பார்க்கணும். அதுதான் சார். இப்போது நிறைய சிம்மராசி அன்பர்கள் நம்மகிட்ட வந்தோடனே நான் இவங்ககிட்ட பார்க்குறேன் சார், நான் ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லி அவங்கள்ட்ட பார்க்குறேன் சார், என்கிட்ட நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை தாண்டி உங்கள் ஸ்பீச் பிடிச்சிருந்தது சார், பட் இது சில விஷயங்கள் எனக்கு ஒத்து போச்சு, நான் அதனால் உங்கள்கிட்ட கன்சல்ட்டிங் வரேன்னு சொல்லுவாங்க வெளியூர் வெளிநாடுகள். அப்போ நம்மளோட மெத்தடு பார்த்ததுக்கப்புறம் நம்மளை விட்டு வெளியில் போக மாட்டாங்க. அப்போ சிம்ம ராசி அன்பர்களே, இவங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் ராசியில் இருக்கக்கூடிய கேது, 7ல் இருக்கக்கூடிய ராகு. இது போராத குறைக்கு அஷ்டம சனி. சனி பகவான் 6, 8ஆக அமைந்திருப்பது. அப்போது ராகு கேது மற்றும் சனி பகவானால் துன்பத்திற்கு ஆளான சிம்ம ராசி அன்பர்களே, இந்த 3 பேரையும் சேர்த்து வச்சு நீங்கள் பரிகாரம் செஞ்சால் மட்டும்தான் உங்கள் துன்பம், உங்கள் கஷ்டம் தீரும். இந்த 3 பேரையும் நீங்கள் மதிக்கலை, அவங்கள ஒரு கேர்லெஸ்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய செயல்பாடுகள் தான் அதிகரிக்கும், அவங்க பவர் தான் அதிகரிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு அவங்க பவரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கான பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்படித்தான் ஜாதகம் பார்க்கணும், இப்படித்தான் அதுலேருந்து நம்ம பரிகாரங்கள் எடுக்கணும். அப்போ நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், மாணவ செல்வங்களாக இருந்தாலும், படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும், பெற்றோர்களாக இருந்தாலும், வேலைக்கு போகக்கூடியவங்க, அரசியல் நண்பர்கள், அரசியல் செய்யக்கூடியவங்க, அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம், பொறுப்புகளில் பதவிகளில் இருந்தவங்களாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், சுய தொழில் செய்யக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் வேலைக்கு போகக்கூடியவங்க. அப்போ யாராக இருந்தாலும் சரிதான் சிம்ம ராசி அன்பர்களே, இந்த சனி பகவான் வக்ரம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லதை செய்யும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்க வருகிறார் சனி பகவான். சில மாற்றங்களை செய்வீர்களே, ஆனால் வெற்றி நிச்சயம் சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல் மெயினாக திருமண வாழ்க்கைகள், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், மெயினாக கணவன் மனைவி அல்லது காதலர்கள், அதில் வரக்கூடிய தோல்விகள். இன்னும் சொல்லப்போனால் புதுசாக கல்யாணம் ஆகி சண்டை போட்டுக்கிறது வேறு, ஒரு 6 வருஷம் ஒரு குழந்தையை பெற்றுட்டு ஒரு 10 வருஷம் இருந்துட்டு சண்டை போட்டுக்கிறது வேறு. சார் இது ரெண்டுமே உங்கள் ஜாதகப்படி தான் சார் நடக்கும். 10 வருஷம் நல்லா இருந்த சாமி, சூப்பராக இருந்த, 6 வருஷம் ஒற்றுமையாக இருந்த சாமி, திடீர்னு தான் இப்படி ஆயிடுச்சு, சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை,
அதில் வரக்கூடிய கஷ்டம். சார் இது எல்லாமே கர்மா தான் காரணம். அதான் சொல்லணே, இந்த ஜாதகம் பார்க்குறதுல கர்ம தியரி படி பார்த்தோம்னா நிச்சயமாக அதுக்கு தீர்வுகள் கிடைக்கும், அதுக்குரிய பரிகாரங்களும் நமக்கு கிடைச்சிரும். அதை செஞ்சால் நம்ம சூப்பராகிடலாம். அப்போ அந்த ஜாதகம் பார்க்கறது தான் இருக்குது ஒருத்தருடைய வெற்றி தோல்வி. அப்போ கவலை வேண்டாம் எனதருமை அன்பர்களே. உரிய முறையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பலனை அறிந்து கொண்டு நிம்மதியான வாழ்க்கை, நிலையான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். வாழ வைப்பால் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய ஜெய வாராகி.